திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த பைமோட் ஷாப்பிங் ஆப்பில் வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாங்கலாம். மற்ற ஆன்லைனுடைய வெப்சைட்ல இருந்து நீங்கள் வாங்குறதை விட இதில் நீங்கள் வாங்குறது மூலிமா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே போல் ஒரு நல்ல பொருள் உங்களால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியுங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா பைமோட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க போய் வணக்கம் மக்களே! அனைவருக்கும் என்னுடைய பொன்னான வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நெறைய நண்பர்கள் வந்து இந்த WhatsAppல வந்து பேக்கப் எடுத்து வச்சிருப்பாங்க மெயில்ல. அந்த பேக்கப் உடைய ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபுல்லா இருக்கும். அந்த டிரைவருடைய ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கும். அது எப்படி ப்ரோ டெலீட் பண்றது? நான் வந்து எல்லாத்தையுமே டெலீட் பண்றேன். இருந்தாலும் அது வந்து டெலீட் ஆக மாட்டேது. எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு மெயில்ல. நான் என்ன ப்ரோ பண்றதுன்னு சொல்லிட்டு நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி உங்களுடைய டிரைவுடைய அந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே நான் எப்படி கிளீன் பண்றது? அத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போறேங்க. வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த டிரைவ் யார் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த இதுதான் அதாவது WhatsApp யார் வச்சிருக்காங்களோ, அவங்க தான் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த டிரைவ் வந்து யூஸ் பண்றாங்க. ஏன் இந்த டிரைவ் யூஸ் பண்றாங்க அப்டின்னா, இப்ப நீங்க WhatsApp அன்இன்ஸ்டால் பண்றீங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, சேட் பூரா உங்களுக்கு போயிடும். அப்ப இதில நீங்க பேக்கப் குடுத்து வச்சிருந்தீங்கன்னா, நீங்க புது மொபைல்லயோ, இல்ல திரும்பி WhatsApp வந்து டவுன்லோட் பண்ணக்குள்ள உங்களுக்கு நீங்க வந்து பேக்கப் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இங்க இருக்கிற சேட் எல்லாமே அங்க வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? இதனால மட்டும் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இத வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. சேட்ஸ் உடைய பேக்கப். அப்ப இந்த பேக்கப்க்குமே ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லிமிட்டும் நம்மளுக்கு தராங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 ஜிபி தராங்க. ஓகேவா? 15 ஜிபி மட்டும் தான் ஃப்ரீயா தராங்க. மீதி அதுக்கு மேல போச்சு அப்டின்னா, பெர் மந்த்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும். அத பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஓகேங்களா? இந்த வீடியோல லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். ஓகே. இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேட்ஸ் உள்ள போனோம் அப்டின்னா, இங்க பாருங்க. சேட் பேக்கப்ன்னு இருக்கியா? அப்ப இந்த பேக்கப்ப நம்ம குடுக்குறோம். அது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, மெயில் குடுத்துருப்பாங்க. ஓகேவா? நீங்க எந்த மெயில் குடுக்குறீங்களோ, அந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக்கப் வந்து ஆகும். அப்ப இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் அதிகமா வரும். இந்த மாரி பேக்கப் வந்து ஆயிட்டே இருக்கக்குள்ள என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில நம்மளுடைய டிரைவ் உடைய ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஆயிடும். அப்ப அந்த ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிட்டுனா, சில பேர் காசு இருக்கிறவங்க காச வச்சு நம்ம வாங்கிப்பாங்க. காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய டேட்டாலாம் டெலீட் பண்ணணும். பழைய உடைய சேட்டுடைய அந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் இல்லையா? அத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போறேங்க. அதேபோல சில பேர் ஆஃபீஸ் வந்து இருப்பீங்க. அவங்களுக்கு எதனா இம்பார்ட்டன்ட்டா மெயில் வர வேண்டியதா இருக்கும். அப்ப அந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு மெயிலுமே வராது. அதுவுமே எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு நான் சொல்லி தரேன். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, Play Store ஓப்பன் பண்ணிக்கங்க. Play Store ஓப்பன் பண்ணிட்டு டிரைவ் அப்படி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணிக்கங்க. சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வருங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. நீங்க ஓப்பன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாரி தாங்க ஷோ ஆகும். இந்த மாரி ஷோ ஆயிட்ட பிறகு இங்க பாருங்க. உங்களுக்கு 3 கோடு மாரி இருக்கும். அந்த 3 கோட நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. ஓகேவா? இங்க பாருங்க. இங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? 15 ஜிபி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா. இதில நான் கிட்டத்தட்ட ஒரு 3 ஜிபி கிட்ட யூஸ் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, 15 ஜிபி வந்துச்சு அப்டின்னா, அதுக்கப்புறம் என்னால யூஸ் பண்ண முடியாது. இங்க பாருங்க ஸ்டோரேஜ்ன்னு ஆப்ஷன் இருக்குல்ல. அந்த ஸ்டோரேஜ் நீங்க டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க பாருங்களேன். இங்க தான் வந்து உங்களுக்கு வெயிட்டே குடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, ரூ. 15ங்க. ரூ. 15 ஜஸ்ட் ஒரு டீ குடிக்கிற காசு பெர் மந்த்துக்கு நீங்க பேமெண்ட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு 30 ஜிபி ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தராங்க. சரிங்களா? ஃபார் 2 மந்த் சொல்றாங்க. ரூ. 59 பெர் ஆஃப்டர். ஓகே. இதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, 2 மந்த்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 15. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 59 இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, அதான் குடுக்குற மாரி குடுத்து, அப்படியே நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, புடுங்குற மாரி தான் கணக்கு தான் இது. சரிங்களா? அதனால இந்த மாரிலாம் யாரும் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டோரேஜ் எப்படி இன்கிரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்கு தனியா ஒரு வீடியோ நான் போடுறேன். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்துட்டுமா, இதில உங்களுக்கு பேக்கப் அப்படின்னு பண்ணணும் ஆப்ஷன் இருக்குங்க. அந்த பேக்கப் ஆப்ஷன நீங்க டச் பண்ணுங்க. சரிங்களா? பேக்கப் ஆப்ஷன டச் பண்ணிட்ட பிறகு, உங்களுக்கு இந்த மாரி தான் உங்களுக்கு வருங்க. இங்கேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதர் பேக்கப் இருக்கும். இங்க WhatsAppன்னு ஒரு ஷோ ஆகும். இந்த WhatsApp இருக்கு இல்லையா? இதுதான் நீங்க பேக்கப் பண்ணது WhatsApp. இது இங்க இங்க பாருங்க. உங்களுக்கு டெலீட் பண்ற ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. 3 புள்ளி மாரி ஒண்ணு இருக்கும். அந்த 3 புள்ளிய நீங்க டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டெலீட் பேக்கப்ன்னு இருக்கும். அந்த டெலீட் பேக்கப் நீங்க குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க பேக்கப் பண்ணது போயிடுங்க. ஓகேங்களா? அதேமாரி இங்க பாருங்க. தேவையில்லாத எல்லாத்தையுமே நீங்க பேக்கப் பண்ணி வச்சுக்கிறது டெலீட் பண்ணிக்கலாம். பேக்கப்ல போயிட்டு இது எல்லாமே டெலீட் பண்ணீங்க. ஓகேங்களா? அதேபோல உங்களுக்கு தேவையில்லாத ஃபைல் எதனாச்சும் இருக்கு அப்டின்னா, இதுக்குள்ள வந்துட்டு என்னென்ன தேவையான ஃபைல் இருக்கோ, நீங்க எல்லாத்தையுமே டெலீட்டும் பண்ணிக்கலாம். இந்த டெலீட் பண்ணது மூலியமா, உங்க WhatsAppல இருக்கிற டேட்டாவும் நீங்க டெலீட் பண்ண முடியும். இந்த இந்த ஸ்டோரேஜ்ல இருக்கிறத. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இதில இருக்கிற சேவ் பண்ணி வச்சதையும் டெலீட் பண்ண முடியும். சரிங்களா?
நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் அப்படியே நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணக்குள்ள உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும் எவ்வளோ ஜிபி ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ இதை நம்ம பண்ணுறது, எப்படி டெலிட் பண்ண ஒரு சில சந்தேகங்களாக இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதை பார்த்து நீங்கள் தாராளமாக டெலிட் பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேங்க. ஸோ இந்த வீடியோவில் எந்த ஒரு டவுட்டையுமே தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா? டாடா, பை பை.